அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் படத்தினுடைய சக்சஸுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு இன்னைக்கு 3வது வாரமா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 120 தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும், அப்ராட்லயும் நல்லா போயிட்டு இருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. ஒரு வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்சஸ், 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய ஹிட். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம், எவ்வளோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்கு. ஏன்னா 28வது நாள்லயே அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்ல எப்படி ஓடும்? ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேல போடுறதுன்றது வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா போறதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இந்த படத்துல நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்க எல்லாம் கூட ஃபோன் பண்ணி பேசி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியல பிரதர், இப்பா பாதி இன்னைக்கு காலையில நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12 கோடியே 25 லட்சம் இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க. படத்துல எந்த ஒரு சீன்லயுமே, எந்த ஒரு இதுலயுமே ஒரு தொய்வு இல்லாம அந்த ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனரா வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலே கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன்.